எடுத்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரகதத்தின் குன்று மருங்கேயோர். அழகான ஒரு மரகத மலை போலே நிற்கக்கூடிய, அப்பொழுது அடிக்கிற ஒரு வெயிலுடைய சுடர் போலே அவருடைய சிறுசில உள்ள கிரீட்டம் ஜொலிக்க நின்ன எம்பெருமான பார்த்தேன். எம்பெருமான மட்டிலும் பார்த்தேன் இல்ல. அப்ப வாசல்லிருந்து சேவிக்கும் பொழுதே அந்த க்ஷேத்திரத்துல மட்டிலும் நாச்சியார் தான் முதல் சேவையாகும். பெருமாள் கொஞ்சம் அந்தண்ட நிற்பார். அதனால யாவருமே நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் என்றுதான் சொல்லுவா. நாச்சியார் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காகத்தான் பெருமாளே அங்க வந்தார். மேதாதிதி என்கிற ஒரு மகரிஷி, மேதாவின்னு அவர் சொல்லுவார்கள், அவருடைய மகளாக அவதாரம் பண்ணினாள் நாச்சியார். வஞ்சுளவல்லி என்று அந்த நாச்சியாருக்கு பெயர். வஞ்சுளவல்லிய திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காகத்தான் பெருமாள் வந்தார். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யுமன அனிருத்த சதுர்வியூகமூர்த்திகள் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறார்கள். பிரம்மாவும் இருக்கிறார். எல்லாரும் கூட்டமாயிருந்து ஒரே ஒரு பிராட்டி மட்டிலும் அங்கு இருக்கிறாள். அதனால சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகத்திலே, இயம் சீதா மமசுதா என்கிற இடத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது அந்த சீதா கல்யாண கோலத்தை எங்க பார்க்கலாம் எங்கும் பொழுது திருநறையூரில் கண்டுகொள்ளவும் என்று எழுதுகிறார். ஏன் என்று சொன்னால், அங்க ராமலட்சுமண பரவசத்ருக்னர்கள் 4 பேரும் நிற்க, கல்யாணத்தை நடத்தி வைக்க விஸ்வாமித்ர ரிஷியும் இருக்க, இயம் சீதா மமசுதா என்று சொல்லும்படி பிராட்டி நின்ற அழக இங்கே வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் முதலிய மூர்த்திகள் நிற்க, பிரம்மதேவனும் நிற்க, திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசன் என்கின்ற பெயருடைய திருநறையூர் நம்பி நிற்க, இவ்வளவு பேர்களையும் புறக்கணித்து நம்பியினுடைய பக்கத்தில் நிற்கிற இந்த வஞ்சுளவல்லி தாயார் வாசல்லிருந்தே சேவையாவள். அவள் பக்கத்தில் நிற்கிற அழகும் பெருமாள் நிற்கிற அழகும் பார்த்தா அந்த திருமேனிக்கு ஒத்து மரகத மணி மலையினுடைய பக்கத்திலே ஒரு வஞ்சி கொடி பறந்தது போல இருக்கிறது தாயாருடைய சேர்த்தி என்கிறார். மரகத குன்றின் மருங்கேயோரின் இளவஞ்சி கொடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அரங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாயினை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றதறியதே அறியாதேயே. வஞ்சிக்கொடி போல இருக்கிறாள் அவள். காட்டில இருக்கக்கூடிய வஞ்சிக்கொடி முரட்டுத்தனம் இல்லாதபடி தொட்டாலே சுணிங்கிடும் போலே எவ்வளவு மிருதுவாக இருக்குமோ அதுபோலே மரகத குன்று போலே பெருமாள் பக்கத்தில் இருக்கிற அழகு. பாணிங்கிருஹீஸ்வ பாணினா என்று அவனிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பிராட்டி போலே இவள் ஒட்டி கொண்டு நிற்கிற அழகு ஒன்று நின்றதுதான் அன்னமாய். நடைய அழகச் சொல்லுவோமானால் அன்னம்னு சொல்லணும். அன்னமாய் மானாய் பார்க்கிற அழக பார்த்தா மாழை மான் மடநோக்கி என்று மான் போன்ற கண் உடையவள் என்று. அணிமயிலாய் அவளுடைய கேசங்களை பார்க்கும்பொழுது தோகை மயில் தோகை போலே விரிந்து இருக்கக்கூடிய கேசத்தின் அழக பார்க்கும்பொழுது மயிலோ என்றும். ஆங்கிடையே மின்னாய் அவள் இடுப்ப பார்த்தா மிகவும் மெல்லியதாக மின்னல் கொடி போல இருக்கிறது என்றும். இரண்டாய் இணை செப்பாய் அழகான இரும்பு 2 பொற்கலசம் போன்றே அவளுடைய ஸ்தனங்கள். முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அவளுடைய குரல் மிகவும் இனிமையாக இருக்கு. 2 மீன்கள் துள்றதோ என்று தோணுகிறது அவளுடைய கண்கள். அன்ன திருவுருவம் நின்றதறியாதே. இப்படிப்பட்ட ஒரு அழகான திருவுருவம் ஏன் அவளிடத்துல இப்படி உலகத்துல உள்ள பொருள்கள் எல்லாம் திருஷ்டாந்தம் சொல்லும்படியா இருக்குன்னாள். அவள் உலகத்துக்கு தாயாராக இருப்பதால் அவளுடைய அழகுதான் உலகம் பூரா சிந்தி இருக்கு என்று சொல்லும் போலே அவளுடைய அழக வர்ணிச்சார். என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேற்கும்
மண்ணு மறிகடலும் ஆர்க்கும் மதியுகுத்த எண்ணிலா விண்கதிருமென்றினக்கே வெய்தாகும் தன்னுடைய தன்மை தவிரத்தானென் கொலோ தென்னன் பொதியில் செடும் சந்தி தாதளைந்து மண்ணிவ்வுலகை மணங்களிப்ப வந்தியங்கும் இந்திளம்பூம் தேன்றலும் வீசுமெறி எனக்கே முன்னிய பெண்ணை மேல் மூன்முளறிக் கூட்டகத்து இன்னும் அவ்வன்றில் பெடைவாய் சிறுகுரலும் என்னுடைய நெஞ்சு கோரீர் வாழாமென் செய்கேம் கண்ணவில் தோள் காமன் கருப்புச் சிலை வளைய பொன்னவிலும் பூங்கணைகள் கோத்துப் போத வணைந்து தன்னுடைய தோள்கழிய வாங்கித் தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக வேகின்றான் பின்னிதனை காப்பீர்தான் இல்லையே பேதையேன் கண்ணவிலும் காட்டகத்தோர் வல்லிக் கடிமலரின் நன்னரு வாசமற்றார் ஆணுமைதாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்குதப்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணு மலர்மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை மேல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் எண்ணிவைதான் வாழாவெனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்தறிவிரேர் இல்லையா இல்லையே. அந்த திவ்ய தம்பதிகளாயிருக்கக்கூடிய திருநறையூர் நம்பியையும் மஞ்சுளவல்லி தாயாரையும் சேவிச்ச பிறகு தனக்கு அவர்களிடத்தில் ஏற்பட்டதாகிய ஒரு விரகத்தை சொல்றார். பெருமாளை மட்டிலும் சேவிச்சு உடனே தான் ஒரு நாயகியாகி அவனிடத்துல காதல் கொண்டு உள்ளம் உருகிறது அப்படின்னு சொன்னா, பெருமாளை மட்டிலும் சேவிச்சு உருகித்து அப்படின்னு சொன்னா தேவல, நியாயம் அது. பெருமாளோட அவனுக்கு ஏத்த ஒருவள் நிற்கும் பொழுதே உள்ளம் உருகித்து அப்படின்னு சொன்னா அது எப்படி? அவளை தள்ளி வச்சுட்டு இவளை ஏத்துப்பறா? அப்படிதான் இவளுக்கு நோக்கமா? ஒருவன் நிற்கிறாள், அவளுடைய அழகை இத்தனை நேரம் வர்ணிச்சு விட்டார். திவ்ய தம்பதிகளாயிருக்கும் பொழுதே இவருக்கு அந்த விரகம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னா, இவர் எப்பொழுதுமே அமுதனில் வந்த அவளும் நின்றாகத்து இருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் என்று சொல்லியிருக்கிறார். பிராட்டி அவருடைய மார்பிலே நித்தியவாசம் பண்ணுவதை பார்த்தும் கூட ஆசை விடாளால். அது என்னவோ பிராட்டி ரொம்ப வயசானவள் காக்கிற மூக்கிறேன் இருப்பா அப்படின்னு இல்லை. அமுதனில் வந்த அவளும் அழகுக்கு ஈடு இல்லாத ஒரு அழகுடைய திருமகள், அழகு தெய்வமே அவள்தான். அமுதனில் வந்த அவளும் நின்னாகத்திருப்பது அறிந்தும் ஆசை விடாளால் என்கின்றது திருமங்கையாழ்வாருடைய நிலை. இப்பொழுது அதுபோலே பக்கத்துல தாயார் இருக்கும் நிலை தெரிஞ்சும் கூட ஆசை விடாளால். அப்படின்னா சூர்பனகை போலவோ அப்படின்னு தோணும். சூர்பனகை பெருமாளை பார்க்கும் பொழுதே பக்கத்துல சீதை நிற்கிறத பார்த்தாள். நிற்கிறதை பார்த்தும் ஆசை விடாளால் அப்படின்னா அது போன்ற ஆசையோ இந்த பரகால நாயகிக்கு? அது போன்ற ஆசை இல்லை. அவள் அந்த இருவரை விலக்கி, சீதையை விலக்கி பெருமாளை கொண்டு போயிடணும் என்று நினைச்சதுனாலே சீதையின் இடத்துல அவளுக்கு அசூய வந்தது. அசூய வந்ததுனாலே இப்படி ஒரு கொடி போல ஒரு பெண்ணை கட்டிண்டு நீ என்ன செய்ய போறே என்று கூட சீதையை நிந்திக்கிறாள் அவள். ஆனால் இங்கு வஞ்சுளவல்லிய இந்த பரகால நாய்க்கு புகழறதிலிருந்து அந்த வஞ்சுளவல்லிய பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. தானும் ஒரு பட்ட மகிழ்ச்சியா ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இல்லை. அந்த திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் சேர்த்து சேவை பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது புரியறது. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சு சேவை செய்யணுமானால் அப்போ பெரிய பிராட்டியாரான வஞ்சுளவல்லிக்கு ஒரு தோழியாக தான் இருந்து பெருமாளுக்கு சேவை செய்யணும் என்கின்றதான ஒரு நாயகி பாவம், இது மிகவும் மதுரமானது. இதுதான் கோபி பாவம். இந்த கோபி பாவத்தில் தன்னுடைய தலைவியான நப்பின்னையோ ராதையோ
கண்ணனோட சேர்ந்து இருக்கும் பொழுது தொண்டு செய்யணும் என்று நினைப்பாளே தவிர அதை கொண்டு அசூயப்பட மாட்டாள். திருப்பாவியிலையும் பார்த்துக்கலாம். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்திலே நப்பின்னை பிராட்டியோட கண்ணபிரான் படுத்திருக்கிற அழக பார்த்து அந்த பெண்மணிகள் அசூயப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவது நமக்கு ஒரு கைங்கரியம் என்று ஆசைப்பட்டு செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோமே தவிர அந்த திவ்ய தம்பதிகளை பிரிக்கிறதுங்கிறது தத்துவமாகாதுங்கிறதுனாலதான் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் எண்ணுகிறார். பெருமாளியும் பிராட்டியும் கூட்டு வச்சு அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மதுரமான சுத்தமான பிரேமையான பாவம் இந்த பரகால நாயகிக்கு இருக்கிறதுனாலே திருநறையூர் நம்பியையும் மஞ்சுளவெள்ளி தாயாரையும் சேர்த்து அனுபவித்து அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு சேட்டி போலே தான் இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டு இரண்டு பேருடைய விரகத்திலேயும் தான் படும் பாட்டச் சொல்லுகிறார். என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் அடுத்த க்ஷணம் என்னுடைய நெஞ்சு உருகி போச்சு. என் கையில் உள்ள வளையம் கழண்டு போச்சு. இடுப்பில் இருந்த மணி மேகலையும் தளர்ந்து விட்டது. அப்பொழுது ஒவ்வொன்றும் எது எதையெல்லாம் எனக்கு அவனுடைய சேர்த்தியாலே இனிமையாக இருந்ததோ அது ஒவ்வொன்றும் எனக்கு மிகவும் வேதனை தருகிறது. அவனுடைய கைங்கரியம் கிடைச்சு அவனோட கூட இருக்க புகுந்தால் எல்லாம் இன்னைக்கு இனிமையாக இருக்கு. மண்ணும் அரிகடலும் ஆர்க்கும் மதியுகுத்த என் நிலாவின் கதிரும் என்று எனக்கே வெய்தாகும். கடல் ஓசை மிகவும் இனிமையா இருக்கும். அதுவும் என காத அடைக்கிறது. வெண்ணிலா மேலப்பட்டா குளிர்ச்சியா இருக்கும். ஆனால் அது எனக்கு வெப்பமாக இருக்கு. தன்னுடைய தன்மை தவிரத்தான் என்கோலோ தென்னன் புதையில் செழுஞ்சந்தின் தாதளைந்து மண்ணின் உலகை மணங்களிப்ப வந்தியங்கும் இந்நிளம் பூந்தென்றலும் வீசுமறி எனக்கேயே. மலையாச்சலம் என்கின்றது தெற்கே உள்ளதாகிய ஒரு பர்வதம். அதுல உள்ள தாதுக்கள் எல்லாவற்றிலையும் கலந்து வீசுகின்ற தென்றல் என்கின்றது யாருக்கும் சுகமாயிருக்கும், குளிர்ச்சியாயிருக்கும். அதுவும் வசந்த காலத்துலதானே அது தென்றல் வீசும். பட்ட மரங்கூட தளிர்த்து விடும். தளிர்த்த மரங்கள் எல்லாம் கூட பூத்துடும் அந்த தென்றல் வீசும் பொழுது. ஆனால் அந்த தென்றல் என் மேல் பட்டதும் என்னுடைய உடம்பு எரிச்சல் காணுகிறதே. முன்னிய பெண்ணை மேல் முள்முளரி கூட்டகத்து பின்னுமௌ வன்றில் பெடைவாய் சிறு குரலும் என்னுடைய நெஞ்சு கோர் ஈர்வாளாம் என் செய்கேயே. பனை மரத்திலே கூடு கட்டி விளையாடக்கூடிய இரு ஜோடிய அன்றில் பறவை அது ஒன்றோடு ஒன்று கொஞ்சி குலாவுகிற சிறு குரல் என்னுடைய காதில் பட்டதும் இனிமையாக இல்லாதபடி அது என்னுடைய காதில் மிகவும் வேதனை தரும்படியாக இருக்கு. கண்ணவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கொன்னவிலும் பூங்கணைகள் கோத்து போத வணைந்து தன்னுடைய தோள் கழிய வாங்கே தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக வெய்கின்றான். மன்மதனுடைய யுத்தமே ரொம்ப லலிதமானது. பெரிய பானத்தை எடுத்துன்னு அடிக்க மாட்டான், பயங்கரமான வில்லு வச்சிருக்க மாட்டான், இனிமையான வில்லுதான். ஆனா அவன் படுத்துற பாடு வேற யாரும் படுத்த மாட்டான். இனிமையான வில்லுதான் அந்த வில்லு, கரும்பு வில்லு. அவன் போடுற பானமும் கூர்மையான பானம் இல்லை, புஷ்ப பானம். அவன் அடிக்கிற இடமும் உருவத்தோட கூடிய இடத்தை அடிக்கிறது இல்லை. உருவம் இல்லாத இடத்தை எப்படி அடிக்கிறது? உருவம் இல்லாதது மனது. மனதைத்தான் அடிப்பான், புஷ்பத்தால்தான் அடிப்பான், கரும்பால்தான் வில்லு வச்சென்றிருப்பான்.
ஆனால் இவ்வளவு சுலபமான மிருதுவான வேலையை செய்யறது போல செய்கிறானே தவிர ஆளுக்கே ஆபத்து. ஒரு கால் அந்த வில்லு அம்பு அதிலிருந்து தப்பினாலும் தப்பலாம், மன்மதனுடைய வில்லு அம்பிலிருந்து முனிவர்கள் கூட தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அம்பு கொய்கின்ற அந்த மன்மதன் என் மனதையே குறிவைத்து அடிக்கிறான் போலும். அதனால எனக்கு அந்த வேதனை தாங்க முடியல. மண்ணும் வருநிலத்து வாழாங்குத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணு மலர்மங்கை மைந்தன் கண்ணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல். அப்ப என்னுடைய ஆசை பூரா திருக்கண்ணபுரம் சௌரிராஜன். சௌரிராஜன் தான் திருநறையூர் நம்பி, திருநறையூர் நம்பிதான் திருக்கண்ணபுரம் சௌரிராஜன். ஸ்தான பேதமே தவிர பெருமாளுக்கு பேதம் இல்லை, ஸ்வரூப பேதம் இல்லை. வெவ்வேறு இடத்துல இருக்கிறார். திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய அப்ப ஏகாந்த ஸ்தலம் திருக்கண்ணபுரத்துல போய் அந்த எம்பெருமானுடைய மார்பு தோயே அவனுடைய வட்சஸ்தலத்துல இணைந்தால் ஒழிய அப்புறம் எனக்கு மார்புங்கிறது என்னத்துக்கு? அறுத்து எரிஞ்சு விடுவேன்னு நாச்சியார் சொல்றாள், பிடுங்கி எரிஞ்சு விடுவேன்னு நாச்சியார் சொல்றாள். அப்படி ஒரு தாபம் இருக்குமாம் இந்த நாயகிக்கு. மண்ணும் அருந்தருவீர், இப்படி ஒரு சமப்படுறேனே, இதுக்கு ஏதாவது மருந்து அறிவீர் இல்லையா? யாராவது இதுக்கு ஒரு மருந்து? அப்படின்னா இந்த ஒரு பெரிய தாபத்துக்கு மருந்து ஏதுங்கிறாள். ஸ்ரீ ஜெயதேவனும் கீத கோவிந்தத்துல இந்த தாபத்துக்கு மருந்து இல்லேங்கிறான். மீராபாயும் மருந்து இல்லேங்கிறாள், ஆண்டாளும் மருந்து இல்லேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தாபத்துக்கு என்ன மருந்துதான் கொடுக்க முடியும்? எந்த வைத்தியனைத்தான் அழைச்சன் வர முடியும்? ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது அம்மனை மீர் துழதிப்படாதே என்று நாச்சியார் திருமொழி. எனக்கு என்ன வியாதிங்கிறது பொறுத்தியாருக்கு தெரியாது. ஆனா இதுக்கு ஒரு மருந்து. கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் என்று சொல்லுகிறாள். எம்பெருமானுடைய ஸ்பரிசத்துக்கு, அந்த கண்ணனுடைய ஸ்பரிசத்துக்கு தான் ஆசைப்படுகிறேன், அதுதான் மருந்து என்று சொல்லுகிறாள். ஸ்மராதுராம் தெய்வத வைத்திய ஹிருத்ய. ஜெயதேவன் கீத கோவிந்தத்துல சொல்றார், தெய்வத வைத்திய ஹிருத்ய. வேறு எந்த வைத்தியனாலே இந்த ராதையினுடைய கிருஷ்ண விரகத்துக்கு வேறு எந்த வைத்தியனாலே சிகிச்சை பண்ண முடியும்? ஆனால் இதுக்கு தகுந்த வைத்தியன் நீர்தானே. நீ வந்து சிகிச்சை பண்ணணும். நீ என்ன சிகிச்சை பண்ணணும்னால் நீ தொட்டால் கூட போரும். ஆனால் வஜ்ராதிக உபேந்திர வஜ்ராதிக தாருணோசி என்கிறார். இப்படி ஒரு கல்லிஞ்சோட இருக்கையே ராதை படுற பாட்ட பார்த்தா இறங்கி வந்து அவளை தடவி கொடுக்க வேண்டாமா என்று சഖி சொல்லுவதாக இந்த ஸ்லோகம். ஸ்மராதுராம் தெய்வத விருத்திய ததங்க சங்காமிருத மாத்திர சாத்தியாம் என்று சொல்லுகிறார். மீராபாய கேட்டாலும் கைரீமைந்தோ பிரேம தீவானி மேரோ தர்து ந ஜானே கோயி. யாருக்கு என்ன வலி வந்ததோ அவளுக்கு தான் அது தெரியும். புண்ணு வந்தவர்களுக்கு தான் புண்ணு எரிச்சல் தெரியும். விஷகடிய அவஸ்தை விஷகடிச்சவாளுக்குத்தான் தெரியும். பிரேமைங்கிறது ரொம்ப உயர்ந்தது, சுகமானதுன்னு சொல்றோம். அந்த பிரேமையினால வந்த தாபம் யாருக்கு வந்ததோ அவர்களுக்கு தெரியுமே தவிர பிறருக்கு தெரியுமாங்கிறார். இதற்கும் ஒரு மருந்து உண்டோ அப்படின்னு இந்த பரகால நாயகி கதறத பார்த்தா கல் நெஞ்சும் உருகும். இதற்கும் ஒரு மருந்து உண்டோ என்று கேட்கிறார். தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காகவே என்றான். பின் இதனை காப்பீர்தான் இல்லையே பேரையேன்
கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடமலரின் நன்னரு வாசமற்றாரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழால் உதத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணு மலர்ங்கை மலர் மங்கை மைந்தன் கண்ணபுரத்து பொன் மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் என் இவைதான் வாழாவெனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்தறிவீரில்லையே. ஏதோ எப்பொழுதாவது கிடைக்கட்டும், எப்போ ஒரு நாள் அவனுடைய பரிஷ்வங்கம் கிடைக்கும் நாள். இதெல்லாம் என்ன சமாதானம்? ஏன் அப்படின்னா, இப்போ இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, என்னைக்கோ கிடைக்கும்னா என்னைக்கு? க்ஷணம் யுகம் போல போகிறதுனாலே மூக்கின்று மூவாமை காப்பதோர் அவங்கிறார். மூப்பு வந்த பிறகா, இந்த நல்ல இளம் யௌவனம் இருக்கும் பொழுது அவன் மார்பல தோயாதபடி மூப்பு வந்த பிறகு என்னைக்கோ கிடைக்கும்னு காத்துருக்கிறேன். இந்த தாபம் அவனுக்கு இருக்க வேண்டாமா? இந்த தாபம் அவனுக்கு இருக்கிறத சொல்றார். ஸ்ரீராமாயணத்துல சீதாதேவி பிரிஞ்ச அசோகவனத்துல கஷ்டப்படுறாள். ராமர் பலவிதமாக பிரலாபம் செய்கிறார். அந்த நாயகன் ராமன் தானே நாயகன். பலவிதமாக பிரலாபம் செய்கிறார். அவ்வளவு பிரலாபத்தில் இது ஒன்று. நமே துக்கம் ஹி சாத் நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் ஹிருதேதி வா ஏததேவானு சோச்சாமி வயோஸ்யாஹ்யதி வர்த்ததே என்று துக்கம். அவர் புலம்புறதுலே இது ஒரு வார்த்தை. சீதை வெகு தூரத்துல போயிட்டாளே என்னுடைய பிரியை, நான் எங்க இருக்கேனோ அவள் எங்க இருக்கிறாளோ அப்படிங்கிற துக்கத்தை விட, யாரோ கொண்டு போயிட்டானே அப்படிங்கிற துக்கத்தை விட, ஏன் இப்படி துக்கப்படுறேன்? என்னைக்கோ ஒரு நாள் அவளை நான் மீட்டுட போறேன், மீட்காம கைவிட்டுட மாட்டேன், மீட்டுடுவேங்கிற தன்னம்பிக்கையும் இருக்கு. ஆனால் அவளுடைய அந்த இளம் வயசு தாண்டி போகிறதே என்று வருத்தப்படுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அதை எடுக்கிறார் முத்து போல. இத அந்த எண்ணம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கிறது போலே திருநையூர் நம்பிக்கை இருக்க வேண்டாமோ அப்படிங்கிறார். இந்த பரகால நாயக்கினுடைய வயசு அதிக்கிரமிக்கிறதே, இளம் வயசுலேயே இவளை அணைக்க வேணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கும் இருந்துட்டதானா, அப்ப இரண்டு பேரும் சேர்ந்துடுவார்கள். இல்லாத போனால் ஒரு தலை காதலாக இது இருக்கு. இரண்டு பேரும் ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு தடையே இருக்காது. அவன் ஆசைப்படுறானா இல்லையான்னே தெரியல. ஆனால் இந்த நாயிகையோ நினைச்சு ஏங்குகிறாள். கண்ணியர் கண்மிளிர கட்டுண்டு மாலை வாய் தன்னுடைய நாவொழியாதாடும் தனிமணியின் இன்னிசையோ செய்யும் வந்தன் செவிதனக்கே பொன்னவிலும் எக்கில் கொடிதாய் நெடிதாகும் எண்ணிதனை காக்குமா சொல்லி. மாலை பொழுதாயிடுத்து அப்படின்னாலேயே கண்ணனோட சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அப்படி ஒரு ஆசை வரும்பொழுதே அதுக்கு அடையாளம் எதுனால், ஆயிர்பாடிகள்ல மேஞ்சுவிட்டு மாடு கன்றுகள் சாயங்காலம் வரும்பொழுது அதனுடைய கழுத்துல மணிகள் கட்டியிருப்பாளே, அந்த மணி ஓசையோட அவைகள் திரும்பும். அப்படி திரும்புறதும், சூரியன் மலைவாயில விழுந்ததும் அந்த கண்ணுக்குட்டி ஓடி வரதும், மாடு கன்று ஓடி வரதும், இந்த காட்சியே நமக்கு மாலை பொழுது வந்துடுத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் மாலை பொழுதும் வந்தது, ஆனால் மாலும் பாரானால் என்று, மாலை பொழுதும் வந்துடுத்து ஆனால் இன்னும் கண்ணன் வரவில்லையே அப்படிங்கிற தாபத்தை உண்டாக்குறதுனாலே
இந்த மணி ஓசை கூட, மாட்டினுடைய கழுத்துல தொங்கும் மணி ஓசை கூட வேதனையை தருகிறது என்கிறார். இது விளைத்த மன்னன் அருந்துழாய் வாழ்மார்பன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூன் திகழ்வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டணை கட்டி மன்னன் இராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரள சரம் துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை. இப்படி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது வெளியில உள்ள உலகம் ஒவ்வொன்றும் பகவத் விரகத்தினாலே தாபத்தை தருகிறது என்று சொன்னவள். ஆனால் ஜீவிக்கிறதுக்கு என்ன வழி? இப்படி தபித்து அப்படியே உருகி போயிடாதபடி ஜீவிக்கிறதுக்கு என்ன வழினால், தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் சவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவிகிருணம் திதே பூரிதா ஜனஹா என்று பகவானுடைய குணங்கள், நாயகனுடைய குணங்கள், அவனுடைய லீலைகள், இத பத்தியே நினைச்சு தன்னுடைய தோழிகளிடத்திலே பேசி பேசி உயிரை ஜீவிக்கலாம். இல்லாத போனால் இந்த உயிரை சுமக்கிறதாக ஆகும். அவனுடைய சில வீர செயல்களும் அவனுடைய அவதார லீலைகளும் தான் இப்பொழுது ஜீவனாதாரமாம் இவளுக்கு. அதுலதான் ஜீவிக்கிறேங்கிறாள் பரகால நாயகி. அதுல அவனுடைய ஒவ்வொரு அவதாரமாக சொல்லிக் கொண்டு வராள். இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ் மார்பன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன். இப்படி எனக்கு ஒரு பெரிய விரக வேதனையை கொடுத்தவன், மாறுபலை உயர்ந்த பச்சை பசேலண்ட துளசி மாலையை தரித்து கொண்டே இருக்கிறவன், நீருண்ட மேகம் போன்ற வண்ணமுடைய முகில்வண்ணன், காயாம்பூ நிறத்தவன், அன்ன கடலை மலையிட்டு அணைகட்டி அந்த கண்ணனே, அந்த எம்பெருமானே ஸ்ரீராமாவதாரத்துல கடல்ல பெரிய அணை கட்டி மன்னனான இலங்கைக்கு மன்னனாயிருந்த ராவணனிடத்திலே போய் மாமண்டு வெஞ்சமத்து, மானா குதிரை, உபலட்சணமாக யானை, தேர்ப்படை முதலியவைகளான 4 படைகளும் மண்டிற்கும்படியான பெரும் சேனையுடைய ராவணனோட கூட பெரிய யுத்தத்துல பொன்முடிகள் 10 புரளச் சரம் துறந்து அவனுடைய 10 கிரீடங்களையும் 10 திக்கிலையும் பலி போட்டது போலே உதிரும்படியா செய்து தென்னுலகம் ஏற்றுவித்த அவனை, தென்னுலகம் என்றால் யமலோகம், யமலோகத்துக்கு ஏற்றுவித்த சேவகனை, அப்பேற்பட்ட வீரச் செயல் உடையவனான என்னுடைய நாயகனை, 1000 கண்மன்னவன் வானவும் வானவருதம் பொன்னுலகம் தன்னுடைய தோள் வழியால் கைகொண்டதானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து பொன்னவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே வல்லாளன் மண்ணுமணி குஞ்சி பற்றி வரவீர்த்து தன்னுடைய தாழ்மேலே கிடத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் போழ்ந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆடிப்படை தடக்கை வீரனை. நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். மன்னவன் வானமும் வானவரதம் பொன்னுலகம் 1000 கண்ணுடையவனார்க்கக்கூடிய அரசன் இந்திரன், இந்திரனை தலைவனாக கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம் வரையிலும் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஹிரண்யகசிபு, அந்த ஹிரண்யகசிபுவை பிடித்து அவனுடைய குஞ்சி பிடித்து கிரீடத்தை தட்டி வீர நரசிம்மனாக அவனுடைய குடிமையை பற்றி பிடிச்சு இழுத்து தரதரன்னு இழுத்து அவனுடைய தன் மடி மேலே கிடத்தி அவனுடைய விசாலமான மார்புலை 2 கைகளையும் வச்சு நகத்தை பதிச்சு அவனுடைய மார்பை கிழிச்சு குடலை மார்பலை போட்டு கொண்ட வீரனை, அப்படிப்பட்ட ஒரு வீரச் செயலை சொல்றார். இப்படி அவனை மார்புல மடியில போட்டு பரட்டான், அவனோ துள்றான், அவனை போய் கிழிக்கிறாங்கிறாள். இத போய் பரகால நாய்க்கு ஏன் சொல்றாள்? நான் விராட்டி சாயக்கூடிய மடியிலே
என்னை போல அன்றிக்கே முரட்டு பயலையோ மடியில் ஏற்றுவது அப்படின்னு வியாக்கியானம். ஏனால் பிராட்டி சாயக்கூடிய மடி, பிராட்டி மடியில படுத்தென்றால் அந்த மடியில போய் இந்த முரட்டு பயல படுக்க வச்சு கொண்டு இருக்கிறது. வேற ஆள் இல்லையானா என்னையாவது படுக்க வச்சுக்க கூடாதா? ஏன்னா நரசிம்மாவதாரம் வந்ததுமே பிராட்டி ஓடி போயிட்டாளாம். நரசிம்ம பெருமாளை, சிங்க பெருமாளை பார்த்து பிராட்டி ஓடி போயிட்டாள் பயந்துண்டு. அதனால அவருக்கு மடியில ஏத்திக்க வேற ஆள் கிடைச்சிருக்காது. இந்த முரட்டு பயிலையாவது மடியில ஏத்திக்கலாம் என்று இந்த முரட்டு பயில மடியில போட்டு படுக்க வச்சுட்டாரு. பரகால நாயகிக்கு ஆத்திரமா இருக்கு. நானோ துடிச்சுட்டு இருக்கேன், அந்த மடியில படுத்துக்கிறது எப்போன்னு நானோ துடிச்சுட்டு இருக்கேன். இருக்கிற முரடுகள்லாம் மடியில போட்டு ஏத்திக்கிறார் அப்படின்னா ஆத்திரம் வருமா வராதா? அந்த ஆத்திரந்தீர பாடின பாட்டு இது. அதனால சொல்றார், ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகம் தன்னுடைய தோல்வெளியால் கைகொண்ட தானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரி விழித்து கொன்னவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே வல்லாளன் மண்ணு மணிக்குஞ்சி பற்றி வரவீர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறாள் பொழுந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை